வெல்கம் டு எம்லெக் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் இன்டகிரேஷன்ற சாப்டரில் டைப்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனில் ட்ரிக்னாமெட்ரிக் இன்டகிரல்ஸ்குள்ளே வர ஒரு டிவிஷன் தான் ரெடக்ஷன் ஃபார்முலா. இன்டகிரல் சைன் பவர் nx dx வேர் n இஸ் அ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் என்னது? ஜீரோவும் வராது, நெகட்டிவ் நம்பரும் வராது. அண்ட் n இஸ் கிரேட்டர் than or equal to 2. இப்போது இந்த இதோடது ஐஎன்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டேன். கொஸ்டினை எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு கேட்டால், ஒரு சைன் எக்ஸை தனியாக எடுக்கணும். அப்போ என்னாகும்? இந்த எண்ணு வந்து சைன் n-1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். இதை இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் சைன் n-1 ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் யூவா. மீதி இருக்க இந்த சைன் எக்ஸ் டிஎக்ஸை டிவின்னு எடுத்துக்கணும். வாட் இஸ் யுவர் டியூ? இங்கே பாருங்கள், மொதல் பவர் ரூல் n-1 இன்ட்டு சைன் பவரில் ஒன்று குறையும் n-2 இன்ட்டு எக்ஸ். அது பவர் முடித்ததுக்கப்புறம் வெளியில் இருக்க அந்த சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இங்கே டிவி இருக்குது. அப்போ வி வேணும்னா இன்டெக்ரல் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. வெறும் சப்ஸ்டியூஷன் தான், பார்க்க லென்த்தியாக இருக்குன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், ஐஎன் ஈக்குவல் டு யூ இன்ட்டு வி. இங்கே பாருங்கள், யூவும் வியும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சைன் n-1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் வி டியூ. இந்த டியூ டேர்ம் பாருங்கள், n-1 சைன் n-2 இன்ட்டு எக்ஸ் காஸ் எக்ஸ் இது இப்படியே போட்டிருக்கேன். அந்த டிஎக்ஸை லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். டிஏ இங்கே மைனஸ் காஸ் எக்ஸ்னு போட்டிருக்கேன். இந்த டேர்மில் உள்ள நெகட்டிவ் ஃப்ரண்ட்டில் வரும். இதுக்கப்புறம் இந்த டேர்மில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே மட்டும்தான் பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிளான விஷயந்தான். ஸோ மைனஸ் இந்த டேர்ம் இருக்குது, இதில் இருக்க மைனஸும் சேர்ந்து இது ப்ளஸ்ன்னு வந்துடும். இந்த n-1 இஸ் எ கான்ஸ்டன்ட், அது வெளியில் வந்துடும். மீதி இருக்க சைன் n-2 இன்ட்டு எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் தான் இருக்கும். இந்த காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை நம்ம 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு பிரிக்கணும். இப்போ இது ஒரு டேர்மாக இல்லை, ரெண்டு டேர்மாக பிரிக்க போகிறோம். அதாவது சைன் n-2 இன்ட்டு 1 வந்து சைன் n-2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் n-2வும் சேர்ந்தா சைன் பவர் n-2 சைன் ஸ்கொயர் ரெண்டும் சேர்ந்தா சைன் பவர் nxன்னு வரும் டிஎக்ஸ். இங்கெல்லாம் மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. n-1 இது என்ன டேர்ம்? கொஸ்டின் வந்து சைன் என்னை வந்து நம்ம ஐஎன்னு எடுக்கிறோம். அப்போ n-2 டேர்மை நான் in-2ன்னு எடுக்கிறேன். இந்த n-2 டேர்மை in-2ன்னு எடுக்கிறேன். மைனஸ் n-1 இன்ட்டு இது மறுபடியும் உங்கள் கொஸ்டின் தான். அதாவது இங்கே பாருங்கள், சைன் nx dx அதோடு in. இப்போ இந்த பக்கமும் in இருக்குது, இந்த பக்கமும் ஐஎன் இருக்குது. இதெல்லாம் ஒரே சைடு கொண்டு போனீங்கன்னா இது இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் n-1 இன்ட்டு ஐஎன்னு வரும். மீதி டேர்ம்ஸ் இங்கே இருக்கிறது அதே தான் இருக்குது, இதையும் அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த ஒரு டேர்மை நான் அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐஎன் காமனாக எடுத்திங்கன்னா இங்கே 1 இருக்கும், 1 ப்ளஸ் n-1ன்னு வரும். இந்த ப்ளஸ் 1ம் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா n-in வரும். இங்கே எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ ஐஎன் என்னது? இந்த எண்ணை டினாமினேட்டில் கொண்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கூட இதை கொண்டு வந்தோன்னா மைனஸ் 1/n sin n-1 x cos x வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் n-1 இந்த டேர்முக்கும் இந்த n வந்து ரெண்டு டேர்முக்கும் வரணும், n-2. இதுதான் ரெடக்ஷன் ஃபார்முலா. இப்போ சப்போஸ் உங்கள் கொஸ்டினில் இந்த இன்டகிரலில் 0 to π/2ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இங்கே பாருங்கள், -1/n வெளியில் இருக்குது. இந்த sin n-1 x இன்ட்டு காஸ் எக்ஸுக்கு நம்ம அந்த 0 to π/2 போட போகிறோம். அதே மாதிரி இங்கே n-1/n இந்த in-2ன்றது என்னம்மா? சைன் பவர் n-2 x dx. அதுக்கும் ஐ மீன்ஸ் இன்டெக்ரல், இன்னும் இன்டகிரேஷன் பண்ணணும்னு அர்த்தம். 0 to π/2. ஏன் இங்கே இன்டெக்ரல் போடலை, இங்கே இன்டெக்ரல் போட்டிருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது in-2ன்னதும் இங்கே இன்டெக்ரல் இன்னும் முடிக்கல பாருங்கள். இந்த இடத்துல இன்டெக்ரல் தானே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை இன்டெக்ரல் பண்ணி முடிக்கணும். இதோட ஆன்சர் π/2 சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் வந்து 0 ஆகிடும், இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் எக்ஸ் சைன் 0 ஆகிடும், இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இந்த என்டையர் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு மீதி என்ன இருக்கும்? n-1/n இந்த டேர்ம் வந்து in-2. இதை ஆல்ரெடி அப்படி தானே வச்சுருந்தோம், நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ஆன்சர் என்னென்னா 0 to π/2 sin பவர் nx dx is equal to n-1/n into 0 to π/2 sin n-2x dx. ஸோ சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. என்னுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். அடுத்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின், உங்கள் சைன் பவர் nx. அதே மாதிரி அடுத்தது காஸ் பவர் nx, இதுவும் முக்கியம். பட் வந்து இதே பேட்டர்ன் தான், அதனால் இதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், ரெடக்ஷன் ஃபார்முலா ஃபார் காஸ் பவர் nx dx, n belongs to n.
ஐஎன்னு இந்த கொஸ்டின் எழுதிக்கிறேன். அங்கே பிரித்த மாதிரியே தான் இங்கே வந்து ஒரு காசை தனியாக பிரிக்கணும். அப்போ காஸ் n-1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். இங்கேயும் இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் தான். இதை யூன்னு எடுக்கணும், காஸ் பவர் n-1 இன்ட்டு எக்ஸை. இன்னொன்று மீதி இருக்க காஸ் எக்ஸ் டிஎக்ஸை டிவின்னு எடுக்கணும். அப்போ டியூ என்னது, முதல்ல பவர் ரூல் படி n-1 முன்னாடி வரும், காஸ் பவர் 1 இங்கே மைனஸ் ஆகும் பவரில், ஸோ n-2 இன்ட்டு எக்ஸ்னு வரும். அடுத்து காஸ் எக்ஸை பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே டிவி இருக்குது, அப்போ வி வேணுன்னா இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் பண்ணால் காஸ் எக்ஸ் டிஎக்ஸோட ஆன்சர் வெறும் சைன் எக்ஸ் தான். ஸோ போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன்டகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. வாட் இஸ் இன்டகிரல் யூ டிவி, அதுதான் நம்ம கொஸ்டின். அதனால தானே இங்கே இருக்குது இன்டகிரல் யூ டிவின்னு இருக்குது. அது ஐஎன்னு நம்ம வச்சுருக்கோம். யூவி யூ இன்ட்டு வி காஸ் பவர் n-1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் வி டியூ. வி டியூ டியூவோட ஆன்சர் முதல் எழுதுவோம். n-1 காஸ் பவர் n-2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே ஒரு டிஎக்ஸ் வரும். இந்த டிஎக்ஸ் லாஸ்ட்டில் இருக்குது, நடுவில் இந்த வி டேர்மையும் உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இதை அப்படியே வச்சுக்க போகிறோம். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். n-1 வெளியே கொண்டு வந்துட்டால் மீதி இருக்கிறது காஸ் n-2 எக்ஸு சைன் ஸ்கொயர்டு எக்ஸு டிஎக்ஸ்ன்னு வரும். இப்போது இந்த சைன் ஸ்கொயர்டை நம்ம 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு மாற்றுறோம். இந்த சைடு நான் எந்த மாற்றமும் கொண்டு வரல, அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணோம். காஸ் n-2 எக்ஸ் இன்ட்டு 1 வந்து காஸ் n-2 எக்ஸ், இந்த டிஎக்ஸ் அது கூட வந்துடும். மைனஸ் இந்த இது ரெண்டுத்துக்கும் காமன் இல்லையா, ஸோ அந்த மைனஸ் n-1 வந்துட்டு காஸ் பவர் n-2 எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டு எக்ஸு. n-2 இன்ட்டு ஸ்கொயர் வந்து இது பவர்ஸ் ஆட் ஆகினா n-2 ப்ளஸ் 2, அதாவது பவர் nxன்னு வரும். காஸ் பவர் nx dx. இப்போ இதை என்ன பண்ணலாம், இது அப்படியே வச்சுக்கலாம். இது n-1, இது காஸ் பவர் n-2. கொஸ்டினில் காஸ் பவர் nx in எடுத்திருக்கோம். அப்போ இது in-2ன்னு எடுப்போம். மைனஸ் n-1 இன்ட்டு இது நம்ம கொஸ்டினே தான், ஸோ இட் இஸ் in. இந்த கொஸ்டின் டேர்மை ஆல்ரெடி in இங்கே இருக்கு இல்லையா, இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ in இந்த மைனஸ் இப்படி போனால் ப்ளஸ் n-1 இன்ட்டு in வரும். மீதி இதில் இருக்கிறது பாருங்கள், இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதி வச்சுருக்கேன். n-1 in-2 அப்படியே தான் இருக்குது, இது மட்டும் அங்கே வந்துருச்சு. இப்போ இதில் in காமனாக எடுத்தால் 1 ப்ளஸ் n-1ன்னு வரும். இந்த 1ம் இதுவும் கேன்சல் ஆகிட்டு in வரும். இங்கே எந்த மாற்றமும் நான் கொண்டு வரல. இப்போது நமக்கு in தான் வேணும். அப்போ இந்த n டினாமினேட்டருக்கு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கூட 1/nன்னு போட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வருது. ப்ளஸ் இங்கேயும் n-1 அந்த n வரும், in-2. இதுதான் உங்களுடைய ஆன்சர். சப்போஸ் இதுலேயுமே இன்டகிரலோட வேல்யூ 0 to π/2ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காஸ் பவர் n எக்ஸ் டிஎக்ஸ். இது என்ன பண்ணணும், இதே ஃபார்முலா தான். 1/n காஸ் பவர் இந்த டேர்முக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் π/2 0 போடணும். ப்ளஸ் இந்த n-1/n இன்ட்டு வாட் இஸ் in-2 0 to π/2 காஸ் பவர் n-2 எக்ஸ் டிஎக்ஸ். மறுபடியும் பாருங்கள், இதில் π/2 சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் π/2 ஆன்சர் 0 இன்ட்டு எனிதிங் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் 0 அப்போது இந்த டேர்மே 0 ஆகிடுது. ஸோ 0 போட்டுரு, மீதி இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்டகிரல் 0 to π/2 காஸ் பவர் nx dxோட ஆன்சர் n-1/n 0 to π/2 காஸ் பவர் n-2 இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ். இல்லை in-2ன்னு போட்டாலும் ஓகே தான். in-2னாலும் மீனிங் அதுதான். 0 to π/2வும் வரும், அதில் dxும் வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் சேர்த்து இதில் எழுதியிருக்கேன். in ஃபார்முலா, அதாவது காஸ் பவர் nx dxனாலும் சரி, சைன் பவர் nx dxனாலும் சரி, இந்த இன்டர்வல் 0 to π/2 இருந்தால் உங்கள் ஆன்சர் என்ன வரும். இப்போ இந்த பவர் வந்து ஈவனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, காஸ் பவரோ இல்லை சைன் பவரோ, இந்த ஃபார்முலா வரும். அதாவது n-1 இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், n-1/n. இங்கே n-1 n-3 n-5 எக்ஸட்ரா 3 to 1ல் முடியும். இந்த கீழே n இருக்குல்ல, அது என்ன ஆகும், n-2 எல்லாமே 2 ஆட் ஆகும். -1னா -3 -5. இங்கே பாருங்கள் n, அதாவது n-0, இது -2 -4 இப்படியே போயிட்டு 4 to 1ன்னு வரும். எப்பயுமே 1/2ல் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணணும், இன்ட்டு π/2 பண்ணணும். இது ஈவன் கேஸஸாக இருந்தால். இஃப் n இஸ் ஆட், இந்த டேர்ம்ஸ் வந்து இங்கே 3 to 1ன்னு வராது, ஆட் நம்பர் இருக்கும்போது 4 2 அப்படின்னு வரும்.
கீழேயும் பார்த்தீங்கன்னா 4 2 வராது 5 2, அதாவது இது பாருங்கள் 4, இங்கே வந்து ஒரு நம்பர் ஜாஸ்தியாக இருக்கும் 2 3, 2/3ல் முடிஞ்சால் அது கூட 1 மல்டிப்ளை பண்ணுவோம், 1/2ல் முடிஞ்சால் அது கூட 5/2 மல்டிப்ளை பண்ணுவோம், 2/3ல் முடிஞ்சால் அது கூட 1 மல்டிப்ளை பண்ணுவோம். இது n இஸ் ஆட். ரெண்டு கேசஸ்க்கும் சப்போஸ் sin பவர் 5x அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க dxன்னு, நீங்கள் உடனே இந்த அதாவது 0 to π/2 போட்டு நீங்கள் இது தானே ஆட் தானே, ஸோ sin பவர் 5x, 5 - 1 4, 5 - 2 3, 5 - 5 0, அப்போ இந்த டேர்ம் வராது, இந்த ரெண்டு டேர்ம் வரும். அதுக்கு கீழே இது வந்து இங்கே 4னா இங்கே /5 வரும், இங்கே வந்து 5 - 3 2னா இங்கே 3 வரும், இன்ட்டு 1 போட்டால் ஆன்சர் வந்துடும் அதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் உங்களுக்கு வெறும் ஃபார்முலாஸ் தான் நான் கொடுத்தேங்க, ரெடக்ஷன் ஃபார்முலா. இப்போ போன பேஜில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா உங்களுக்கு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ IN அதாவது sin பவர் nx dx இந்த இன்டர்வல் 0 to π/2 ஆன்சர், இல்லைனா அது cos பவர் nx dx இந்த இன்டெக்ரல் 0 to π/2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எந்த கொஸ்டின் இந்த பேட்டர்னில் கொடுத்தாலும் இந்த 0 to π/2 இருந்தால் வேறு இன்டர்வலுக்கு இதை யூஸ் பண்ணாதீங்க. இது தனித்தனியாக இருக்குது இல்லையா, சைனு காசுன்னு தனித்தனி கொஸ்டினாக இருக்குது. இன்கேஸ் sin பவர் mx cos பவர் nx dx ஒரே கொஸ்டினில் மல்டிப்ளிகேஷனில் வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணணும், அப்போ வந்து நேராக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து n ஈவன் இன்டிஜர் தான் இருந்தால், அதாவது காஸோட பவர் ஈவனாக இருந்ததுன்னா m, n, ஏன்னா எம்மும் என்னும் கலந்து ஒரே கொஸ்டினில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோன்னா n - 1, n - 3, n - 5 எக்ஸட்ரா இது 1ல் தான் முடியும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா m + n, m + n - 2 இப்படியே போயிட்டு m + 2ல் தான் முடியும் லாஸ்ட்டில். இன்ட்டு இப்போ எம்மையும் கலந்து எழுதிட்டோம், எம்மையும் கலந்து அடுத்து வெறும் எம்மை எழுதணும், m - 1, m - 3, m - 5 எக்ஸட்ரா அப் டு 1 பை இங்கே வந்து +1 வரும், m - 2 எக்ஸட்ரா அப் டு 2ன்னு வரும். 1/2ல் முடிஞ்சால் ஒரு π/2 போடணும். இது எப்போ m ஈவனாக இருந்தால், n ஆல்ரெடி ஈவன், ஓகேவா, m வந்து ஈவனாக இருந்தால் இது, m ஆடுனா இங்கே எதுவும் மாற போகிறதில்ல, அப்படியே தான் வரப்போகுது. இந்த இடத்துல இந்த இடம் எப்படி முடியும்னா இப்படி -5லாம் போட்டால் இங்கே வந்து 1ல் முடியுது, இங்கே 2ல் முடியும், ஏன்னா அடுத்த 2 மைனஸ் பண்ணால் 0 வந்துடும், அதனால் 2ல் தான் முடியும். பை இங்கே கீழே வந்து +1 தானே எல்லாமே கீழே இருக்குது, ஸோ 3ல் முடியும். 2/3ல் முடிஞ்சால் இன்ட்டு 1, இது m ஆடாக தான், அதாவது கண்டிஷன் n ஈவன் தான். அப்போ மீதி m ஈவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா, m ஆடாக இருந்தால் இந்த ஃபார்முலா. அடுத்த கேஸ் இப்போ n ஆடு, இப்போ n ஆடாக இருந்ததுன்னா n = n தானே இப்போ, அப்போ nல ஆரம்பிங்க, n - 1, n - 3 எக்ஸட்ரா 4 2. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடில் வர்றது வந்து 2/3ல் முடியும். ஸோ கீழே வந்து m + n, m + n - 2 எக்ஸட்ரா m + 3, கீழே 3ல் முடியும், இங்கே m + n இருக்குது. இன்ட்டு 1 2/3ல் முடிஞ்சால் இன்ட்டு 1 போடுவோம்ல, இங்கே 1/m + 1 இதோட முடியும். ஸோ உங்களுடைய n ஆடுனா இந்த மாதிரி பண்ணிடணும். அடுத்து இப்போ நம்ம சைன் காஸை வச்சு தனித்தனியாக பார்த்துட்டோம், சைன் காஸ் சேர்ந்து இருந்தால் பார்த்துட்டோம். ரெடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டெக்ரல் tan பவர் nx, இதோடைய ஆன்சர் என்ன, integral of tan power nx dx is equal to tan power n minus 1 into x by n minus 1 minus in minus 2. இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி சீக்கண்ட்டுக்கு reduction formula for secant power nx dx, in equal to secant power nx dx integral equal to 1 by n minus 1 secant n minus 2 into x into tan x plus n minus 2 by n minus 1 into in minus 2. Next இதை வச்சு ஒரு சம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். evaluate 0 to π/2 sin cube theta cos power 4 theta cos 2 theta d theta. இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், sin cube theta cos power 4 theta அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த cos 2 theta ஃபார்முலா என்ன, cos squared theta minus sin squared theta படிச்சிருப்போம், இது into d theta. cos 2 thetaவோட ஃபார்முலா தான் இது. இப்போ இதில் இங்கே பாருங்கள், சைன் கியூப் தீட்டா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் பவர் 6 தீட்டா இன்ட்டு டி தீட்டா, ரெண்டு டேர்மாக பிரிக்கிறோம். மைனஸ் இங்கே சைன் கியூப் தீட்டா, இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்போ சைன் பவர் 5 தீட்டா இன்ட்டு காஸ் பவர் 4 தீட்டா டி தீட்டா ரெண்டாக பிரிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், இது ரெண்டுமே இந்த பேட்டர்னில் இருக்குது, சைனும் காஸும்
டுகெதர் ஜாயின் ஆகிருக்கு. இதில் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்களா காஸ் ஈவன், அதாவது n வந்து ஈவன். n ஈவன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் வரும் n ஈவன் ஃபஸ்ட்டு ஃபார்ம். சரி, அடுத்து m பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே m ஆடு. அப்போ இங்கே n ஈவன் m ஆடுனா இந்த ஃபார்முலா வரும். சரியா? அப்போது n-1 n-3 n-5 by m plus n. இங்கே பாருங்கள் n-1, அப்போது இதுதான் n 6 minus 1 by கீழே m plus n 3 plus 6 into m minus 3, m minus 1 வந்தால் m minus 3 m minus 5. அதுக்கு மேலே குறைஞ்சா உங்களுக்கு நெகட்டிவ் வந்துடும், போட வேண்டாம். இங்கே m plus n minus 2 ரெண்டு ரெண்டாக குறையணும். 3 plus 6ன்றது 3 plus 4 3 plus 2ன்னு வரும். இன்டெக்ரல் 0 to pi by 2 sin கியூபை மட்டும்தான் உள்ளே வச்சுருக்கணும். அதாவது நம்ம cos power 6ஓடதை தான் முடிச்சிருக்கோம். கரெக்டாக n ஃபுல்லாக 6 தான் முடிச்சிருக்கோம். இதை 6 minus 1 by சேர்த்து எழுதுவோம். அடுத்து கீழே டினாமினேட்டர் மட்டும் சேர்த்து எழுதுவோம். மேலே 6 minus 1 6 minus 3 6 minus 5, கீழே 6 plus 3 6 plus 3 minus 2 அந்த மாதிரி கொண்டு வரணும். இன்ட்டு மீதி அப்போ சைன் கியூப் டி தீட்டா. அதே மாதிரி இங்கே செகண்ட் டேர்ம் பார்ப்போமா? இங்கே n 4, அப்போ 4 minus 1 by m plus n 5 plus 4 9. அப்போ 4 minus 3 5 plus 2. இதுக்கு அடுத்த டேர்ம் வந்து நெகட்டிவ் ஆகிடும். ஸோ எழுத வேணாம். 0 to pi by 2 காசை கவர் பண்ணிட்டோம். ஸோ மீதி சைன் பவர் 5 தீட்டா டி தீட்டா. இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 by 9, இங்கே பாருங்கள் 3 by 7 1 by 5. இந்த பவர் 3 இது எப்படி எழுதணும்? 3 minus 1 by 3. அடுத்த டேர்ம் இருக்காது நமக்கு. 3 minus 3னா 0 ஆகிடும். அப்போ 0 to pi by 2 இதோட பவர்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன். அப்போ மீதி எனக்கு இருக்கிறது சைன் தீட்டா டி தீட்டான்னு வரும் pi by 2ல். இந்த பக்கம் பாருங்கள், இது 4 minus 1 வந்து 3 by 9, இது 1 by 7, இங்கே உள்ள 5 இருக்குது. அப்போ 5 minus 1 by 5 5 minus 3 by 5 n minus 1 n minus 3, இங்கே n minus 2, அப்படி 2 2ஆக குறைஞ்சிட்டு வரும். இதுக்கப்புறம் வந்து டேர்ம் 0 ஆகிடும். ஸோ அதை விட்டுட்டு 0 to pi by 2 வெறும் சைன் தீட்டா டி தீட்டான்னு வரும். இந்த பவரெல்லாம் நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி முன்னாடி போட்டுட்டு. இப்போது இதில் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 3s are 15, 3 minus 1 வந்து 2, 15 into 2 30. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 1s are 3, இங்கே ஒரு 4 வரும், 3 4s are 12, இங்கே ஒரு 2 வரும், 12 2s are 24 பை எல்லா டினாமினேட்டரும் பாருங்கள் 9753 9753. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதை காமனாக எடுத்தாச்சு. இதில் என்னென்ன டேர்ம் இருக்கோ எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் எடுத்தாச்சு. காமனாக இருக்க சைன் தீட்டா டேர்ம் வெளியில் வந்துடுச்சு. இந்த ரெண்டுலேயும் சைன் தீட்டா இருக்குது, அதை காமனாக எடுத்துட்டா மீதி டேர்ம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சார்ட் அவுட் ஆகிடுது. இப்போ 30 minus 24 வந்து 6. கீழே இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டேன்னா மீதி எனக்கு வர்றது 2 by 315ன்னு வரும். இதுதான் இதோடைய ஆன்சர். தேங்க்யூ.